என்னதான் நம்ம ரொம்ப மெச்சூரிட்டி, ரொம்ப ப்ராட் மைண்டட், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சில்லித்தனம்லாம் நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு நெனச்சாலும், கண்டிப்பா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். தல போற விஷயத்துக்குலாம் அமைதியா இருந்துட்டு, நான் ரொம்ப கூலு, நான் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டேன்னு இருந்துட்டு, ஒண்ணுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயம், இந்த பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் அடிச்சுக்கிற மாரி சில்லியான விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிற டைப்பாவே நான் விட்டு குடுக்கலாம். இதுக்கெல்லாம் விட்டு குடுத்துருக்கலாமே அப்படின்னு நெனைக்கிற விஷயத்துக்குலாம் விட்டே குடுக்காம, ரொம்ப விடாப்பிடியா இருந்துட்டு, எந்தத்துக்குமே 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு போய் விடாப்புடியா புடிச்சுட்டு நிக்கிறேன். அந்த மாரி ஒரு டைப்பா நீங்க. என்ன அடிக்கடி நானே கேட்டுக்கிற கேள்வி இதுதான். "ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி தான் நான் என்னையே கேட்டுப்பேன். என்ன மாரி எத்தனை பேர் யோசிப்பீங்க? மாறுதலா எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. பெட்ரோல் போடுறப்ப ஒரு அக்கா சொன்னாங்க, "ஏம்மா ஒரு நரைச்ச முடி ஒரு 4, 5 இருக்கே, அத கொஞ்சம் டை அடிச்சு மறைக்கலாம்ல. அழகா இருக்கீங்கல்ல. அதையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பீங்களே." அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப செம்பட்ட முடியா இருக்கும். அப்ப வாஸ்மால் இருக்கும்ல, வாஸ்மால் தான் நாங்க தடவுவோம். நல்லா கரு கரு கருன்னு ஆயிடும். அத நான் ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி தடவிருக்கேன். பட் அகைன் அது தடவணும்னு நெனைக்கிறேன்.